அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நான் இப்போதைக்கு தாசில்தாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் மதுரை கலெக்ட்ரேட்டில். குரூப் 2 நான் கிளியர் பண்ணி நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பாஸ் பண்ணேன், இல்லைனா இப்போ ஒருத்தவங்க படித்தாங்கன்னா எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் கையில் இருக்கணும். இந்த சிலபஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போனாலும் எடுத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. அந்த சிலபஸை வச்சு நீங்கள் படிக்கணும். அந்த சிலபஸில் தான் எடுப்பாங்க. அந்த சிலபஸை தாண்டி வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. அதனால் சிலபஸ் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் எந்தெந்த அமைப்பில் கேட்பாங்க அப்படிங்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் பார்க்க முடியும். அதாவது இப்போ ஜியாகிரஃபியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம டெல்லி சுல்தானேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து மேத்ஸில் சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது மாதிரி எந்தெந்த கொஸ்டின் எதில் பிரித்து கேட்குறாங்க அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர், இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஸ்டினோட ஃப்ளோ தெரியும். இந்த ஏரியாவில் கேட்குறாங்க, நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். அதனால் கண்டிப்பாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதிலேருந்தே நிறையா கொஸ்டின்ஸ் நிறையா ரிப்பீட்டட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். டிஎன்பிசியோட ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிஎன்பிசி ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓல்டில் பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்லேயே எடுத்திருப்பாங்க, புக் பை கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு அப்படி இருக்காது. இப்போ இவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த டேரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக்கோட கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கையில் சமச்சீர் கல்வி புக்கு 1ஆப்லேருந்து 12th வரைக்கும் இருக்கணும். அது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன சிலபஸில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா புக்கும் நம்ம கையில் இருக்கணும். சமச்சீர் கல்வி புக்கை நம்ம மெயினாக சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சிபிஎஸ்சி போர்டு, அதுக்கடுத்து ஸ்டேட் போர்டு, என்ன போர்டில் புக் இருக்குதோ எல்லா புக்கும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் அதுதான். அதுக்கடுத்து இயர் புக் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிகேஷன் டிசைன்லேருந்து போடுவாங்க. கவர்மெண்ட்டு போடுற புக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற புக்கு. அதனால் அந்த புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டில் இருக்கிற இயர் புக் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி நம்ம பேப்பர் பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அது ஈஸியாக இருக்கும். அதேமாரி மேத்ஸுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக் பார்த்துக்குங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயங்கள் இந்த மேத்ஸில் வரும். ரீசனிங்லாம் சரி, அரித்மெட்டிக் இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலோ, டாடா மக்ராக்களோ கண்டிப்பாக ஒரு கைடு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதே மாதிரி தான் காமனாக ஒரு கைடு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டாடா மக்ராக்கள் எடுத்துக்கோங்க, இல்லை என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே கம்பெனி விளம்பரத்துக்காக சொல்லலை. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அந்த பேருன்னு தேவையில்லை. நீங்கள் எந்த புக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜியாகிரஃபி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆதர்ஸ் எழுதின புக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ் ஆதர்ஸ் எழுதின புக்கு, அதாவது யூனிவர்சிட்டியில் அவங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எழுதின புக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். மெயின்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி மேகசின் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். தமிழ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த இயர் புக்கில் கவர் ஆகிரும். அதுக்கடுத்து மேகசின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வாங்கணும். அதாவது அந்த பருவ வெளியீடு மாதிரி ஒரு மேகசின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கும், அதுக்கடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம், இது மாதிரி எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மேகசின்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மேகசின்ஸ் கண்டிப்பாக ஒரு 60 ரூபாலேருந்து 100 ரூபா வரையும் இருக்கும். அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட், கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பயம் விட்டு போகும். ரெண்டாவது, ஏற்கனவே நடத்தின கொஸ்டின் இருக்குல்ல, ஏற்கனவே நடந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதையே எடுத்துக்கூட நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எளிமையாக ஆன்சர் எழுதிட்டு போடலாம். அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு மேப் கையில் வச்சுக்கோங்க. அந்த மேப் பல இடங்களில் உங்களுக்கு யூஸ் ஆகும். எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த இடத்துல என்ன இருக்குது, அது ஜியாகிரபிக்கல் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட மேகசின் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மேகசின் சொல்லிவிடும். அதாவது திட்டம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2 மேகசின்ஸ் வரும். அதுக்கடுத்து டிஎம்பிஆரில் கவர்மெண்ட்டே வெளியீடுகள் வெளியிடலாம். அது கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட அப்டேட் வெர்ஷனில் இருக்கிற கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நம்ம கவர்மெண்ட் வெளியிடுவோம் ஒரு வட்டமும். அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வெளியிடுவாங்க வருஷம். அந்த அப்டேட் உங்கள்கிட்ட இருக்கணும்.
அதாவது அதில் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பொருளாதார எக்கனாமிக்கலா நம்ம இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், அதுக்கடுத்து கல்வியில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், இந்த மாதிரி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்று வந்து எனக்கு புக்கு கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, பக்கத்தில் இருக்க லைப்ரரி யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி மாவட்ட லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று படிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும், 2வது வந்து அந்த படிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அங்கே ஈஸியாக இருக்கும், 2வது இந்த மேகசின்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம லைப்ரரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தால் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது, நீங்கள் எப்படி எப்படிலாம் படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயம் இல்லாமல் படிக்கணும். 2வது வந்து காம்படிட்டராக நினைக்க வேண்டியது உங்களை மட்டும்தான், அடுத்த ஆள் கிடையாது. நீங்கள் உங்களையே காம்படிட்டர் நினச்சி நீங்கள் படிக்கணும். 2வது பொறாமப்படாதீங்க. 2வது பொறுமையாக படிங்க. இன்னொன்று வந்து யார் யாருக்கு நீங்கள் சொல்லித்தரீங்களோ அது நல்லது. ஏன்னா ஜென்ரல் டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அடுத்த காம்படிட்டர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிட்டர். அதுக்கடுத்து எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி.